இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2014ஆம் வருடம் நவம்பர் மாதம் நடைபெற்ற சம்பவம் இது. சேலம் அழகாபுரான் பெரியபுத்தூர் வன்னியர் நகரை சேர்ந்தவர் துரைராஜ் என்பவருடைய மகள் தேஜாஸ்ரீ. அவர் கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபரால் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த சமயத்தில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தேஜாஸ்ரீயின் குடும்பத்தார் கலெக்டரிடம் மனு கொடுத்தார்கள். இதற்கிடையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை நடத்தியதில் உடலை பெற்றுக்கொண்டனர். அதன் பிறகு சேலம் காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் இதற்கென ஒரு தனிப்படை அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டார். ஆரம்பம் முதலே தேஜாஸ்ரீயின் அக்காவான ஹரிணியை ஒருதலையாய் காதலித்து வந்த யுகாதீன் என்பவரை சந்தேகித்த காவல்துறை முதல் கட்டமாக அவரிடம் விசாரணை நடத்தியதில் ஹரிணியை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர்களுடைய குடும்பத்தார் இவர்களை பிரித்து வைத்துவிட்டதாகவும் கொலை நடந்த அன்று ஊரில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். அதன் பிறகு அவரை காவல்துறையினர் விட்டுவிட்டனர். ஹரிணியிடம் விசாரித்ததில் திருமணமெல்லாம் நடக்கவில்லை, நான் அவனை காதலிக்கவே இல்லை என்று தெரிவித்தார். தேஜாஸ்ரீயின் பள்ளிவேன் டிரைவர் முதல் காவல்துறை பல பேரிடம் விசாரணை நடத்தி வந்த போதும் யுகாத்தினுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தது காவல்துறை. செல்போன் சிக்னல், கொலை நடந்த அன்று தேஜாஸ்ரீ வீட்டுக்கு வந்த 2 பேர் ஓட்டி வந்த பல்சர் பைக், இதையெல்லாம் குறிவைத்து விசாரணையில் குதித்த காவல்துறை தேஜாஸ்ரீயை கொலை செய்தது ஹரிணியை காதலித்து வந்த யுகாதித்தன் தான் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். யுகாதித்தன் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியை சேர்ந்தவர். யுகாதித்தனும் அவருடைய நண்பர் சசியும் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் என்பவர் சொன்னபோது, யுகாதித்தன் ஹரிணியை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார். ஹரிணி சென்னைக்கு வேலைக்கு சென்ற பிறகு ஹரிணியின் போன் நம்பர் வாங்குவதற்காக அவருடைய வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் தேஜாஸ்ரீ தனியாக இருந்த சமயம் பார்த்து சென்றிருக்கிறார். ஆனால் தேஜாஸ்ரீயோ தன்னுடைய அக்காவின் போன் நம்பரை கொடுக்க மறுத்திருக்கிறார். அதனால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டதாக இவர் போலீசில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதற்கு உடந்தையாக அவருடைய நண்பர் சசி என்பவரும் இருந்திருக்கிறார். போலீசார் 2 பேரையும் கைது செய்து சிறையிலும் இவர்களை அடைத்திருக்கிறார்கள். செல்போன் நம்பர் தரலங்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணை போய் இவங்க கொலை பண்ணியிருக்கான் பாருங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.